உள்ள தேவன். அவருடைய இரக்கத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்க பழக வேண்டும். விளங்குதா? மத்தேயு புஸ்தகத்திலே பாக்கியவான்களை பற்றி எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். விளங்குதா? நம்முடைய தகப்பனை போல இந்த உலகத்தில் இரக்கம் காண்பிக்க நான் யாரையும் கண்டதில்லை, யாருக்கும் கிடையாது. எத்தனையோ பேர் அன்பு செய்கிறார்கள், எத்தனையோ பேர் இரக்கம் செய்கிறார்கள், எத்தனையோ பேர் காரியங்களை செய்கிறார்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய லைஃப்பில் நெருக்கமான சூழ்நிலையில் தகப்பன் ஒரு அன்பொன்று காட்டுவார். நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு இரக்கம் ஒன்று கிடைக்கும். அதை மாதிரி இரக்கம் வேறு எங்கேயும் கிடைக்காது. விளங்கு, இவ்வளவு காலமும் மனிதர்களுடைய காரியத்தை நீங்கள் பிடிச்சி மனிதர்களுடைய தயவில் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். விளங்குதா? மனிதர்களை நம்பி வாழ்ந்திருக்கலாம். மனிதர்களை நம்பி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லாம் எங்களுக்கு கஷ்டம். அப்படி தானே பைபிள் சொல்லுது. மனுஷனை எந்த காலத்திலும் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நீங்கள் என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. கர்த்தரை நீங்கள் நம்புங்க. கர்த்தரை நம்பினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்பினால் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை நம்பினால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட இரக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஏனென்றால் இவ்வளவு காலமும் இவனுக்கு கெல்ப்புகள் எல்லாம் தூக்கி கொண்டு போனது ஒருவன், சாப்பாடு கொடுத்தது ஒருவன், ஏற்றி கொண்டு வந்தது ஒருவன், வேறு வேறு காரியங்களை செய்ததெல்லாம் மனிதர்கள். ஆனால் இன்றைக்கு தெய்வம் அவனை கண்ட பொழுது இப்பொழுது தேவனே அவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்கிறார். விளங்குதா? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் அப்படி இருக்கும். மனிதனுடைய காரியத்தை விட தேவனுடைய செயல் பெருசாக இருக்கு. பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். அப்ப அவருடைய அந்த இரக்கத்தை எப்பயும் நீங்க தக்க அவருடைய இரக்கத்துக்களை வாழ பழகுங்க. உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவையிலே உங்களுடைய என்ன அந்த வசனம் சொல்லுவோம், இரக்கத்துக்கு முடிவையிலே உன் அன்புக்கு, இது ஒரு ஆழமான வார்த்தை. எல்லை இல்லை, விளங்க, முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்தினால தான் இன்றைக்கு சகல காரியங்களும் எங்களுக்கு என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இரக்கத்திலே தொடர்ந்து தேவ தயவுல வாருங்க. எங்களுடைய சுயத்திலையோ எங்களுடைய பலத்திலையோ நாங்கள் எவ்வளோ காலமும் ஓட இல்லை, இனியும் ஓட முடியாது. பணத்தினாலும் வேலை செய்ய முடியாது, வேறு எந்த விஷயத்தினாலும் நாங்கள் வேலை செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று, தெய்வம் நமக்கு துணையாக இருக்க மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர. விளங்குதா? மனிதர்களை நம்பி பட்ட பாடுகள் போதும். விளங்குதா? மனுஷனை நம்பி பட்ட கஷ்டங்களும் போதும். இனி அப்படிப்பட்ட கஷ்டங்களை பட மனுஷனை நீங்கள் பார்க்காதீங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை பாருங்க. தேவனை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார். தெய்வத்தை பார்க்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். விளங்க, அவருடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்வார். இவ்வளவு காலம் இந்த மனுஷனுக்கு மனித உதவி தேவைப்பட்டது இந்த பரதமைக்கு தெரியாது. பல காலமாக மனிதனுடைய உதவியில் வாழ்ந்தவன். சாப்பாடு ஒருவன் கொண்டு வந்து கொடுக்கணும், அவனை தூக்கி போய் ஒருவன் நிறுத்தவனும், திருப்பி ஏற்றி கொண்டு வந்து ஒருவன் விடவனும், இப்படியெல்லாம் வாழ்ந்தவன். எவ்வளவு காலம் இந்த வாழ்க்கை போகுமோண்டு அவன் மனதில் நினைச்சிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தெய்வம் குறுக்கிட்டதினாலே அவனுடைய வாழ்க்கை தெய்வத்தின் அந்த இரக்கத்தின் அந்த கிருபைக்குள்ளே கடந்து வந்து விட்டது. அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்பையும் ஆண்டவருடைய அந்த உதவியில், ஆண்டவருடைய கிருபையில், ஆண்டவருடைய இரக்கத்தில் நீங்கள் தங்கி இருக்க பழகுங்க. விளங்குதா? மாம்சமானதை, மனுஷர்களையும் மாம்சத்தையும் என்ன செய்யாதீங்க? நம்ப வேணாம் என்று பைபிள் சொல்லுது. விளங்குதா? அது இல்லாமல் எப்பயும் எங்களுக்கு கை கொடுக்குமென்று நாங்கள் நினைக்கிறது எங்களுக்கு பலத்தை ஏமாற்றம். விளங்குதா? ஏமாறி போயிடுவோம். ஆண்டவர் நல்லதா செய்தானா கெட்டதா செய்தானா நல்லதுக்கு தான் செய்வார். ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? ஈசாக்கை கொடுத்தார். பிறகு அந்த ஈசாக்கு என்ன செய்தார்? என்னடா இவன் பாவியோருக்கு தாரான் புறாவை வெட்ட சொல்றான் நினைச்சு ஆபிரகாம் நினைச்சு இருப்பானோமா இல்லையா? சில வேளை தெய்வத்தினுடைய காரியங்கள் கஷ்டமா இருக்குமுங்க. அது வாசிக்க அப்படிதான். நான் ஏதோ குழந்தைய கேட்ட மாதிரி தானே வந்து குழந்தைய தாரு, புறம் இப்போ சொல்கிறேன் கொண்டே என்ன செய், அவனை பலி செலுத்து. ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பான்? வழங்க, என்னடா இந்த ஆள் புள்ளியது புறம் கொண்டே பலி செலுத்த சொல்லுது. அவனுக்கு தெரியாத ஆண்டவர் எங்கே வச்சு தடுப்பாருங்க. கையை ஓங்கேங்க கத்தர் தடுத்தார். அங்கேயும் இங்கேயும் குழந்தையை கொடுப்பதற்கும் அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கும் அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. ஆனதே ஆபிரகாமே நிப்பாட்டு பாய் கையை வச்ச நீ சரி, உள்ளையாண்டான் மேலே நீ கை வச்ச அப்புறம் அன்னைக்கு இப்படி ஆண்டவர் சொல்லுவார். விடங்க தொட்டையோ நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி விட்டுருவோம். ஆண்டோட இரக்கம் அங்கே இரக்கம் தானே, அங்கேயும் அவருடைய இரக்கம், இங்கேயும் அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் எப்பயும் எங்களுக்கு இருந்தால் இப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சிலவேளை அந்த அந்த சம்பவங்கள் மனசுக்கு என்னவா இருக்கும்? கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். விட்டு பிடிப்பேன், என்ன நடக்குது பார்ப்போம் மட்டும். கடைசி நிமிடத்தில் கர்த்தர் வழிபடும். கடைசி நிமிடத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வேன். ஆரோக்கு செய்த விளங்குதா? இளைய குமாரனுக்கு அவன் தகப்பன் செய்த, வாடா ராசா
அவன் பயந்துட்டு வந்தான். கூப்பிடுவானோ அப்பன் கூப்பிடுவானோ இல்லை என்ன கண்ணோ கத்தி எடுத்துட்டு வருவானோ தெரியாது. செய்த வேலைக்கு ஒரு வீட்டை ஒரு தகப்பன் மகன் வரைக்க இப்படி செய்து போட்டு வரைக்க எவ்வளவு அந்த சிந்தனைகள் மனதுக்குள்ள ஓடும். நாங்கள் வீட்டை போகிறோன்னா 4 பேரை கூட்டி கொண்டு வருவோம். முன்னுக்கு 2 பேரை கூப்பிடுவோம். அப்பட கதைச்சு அதில் செய்து பெரிய கிளியை பண்ணித்தான் என்ன செய்வோம். ஹோமா இல்லையா நடைமுறையை சொல்லுங்க. அதை அப்போ நட்டு அடித்து போட்டு குரு 2 வீட்டுக்கு வந்து பூரே இல்லைம்மா. என்ன சிரிக்கிறீங்க? அடித்தது தகப்பனட்ட, அங்கே அரைஞ்சாலும் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீடு அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அடித்ததே தகப்பனட்ட அடித்து போட்டு கதவை பூரிக்கணும். அப்பாண்டு வந்தால் சும்மா வந்த மாதிரி சென்று இருக்கும். பாரா முன்னதான் பார்த்தோன்னு இருந்தான் பாராசா. எவ்வளவு விதமான கலக்கங்கள் பயங்கள் என்ன நடக்குமோ தெரியாது. அப்பன் கூப்பிடுவானோ இல்லை கதவை அடித்து பூட்டுவானோ, இல்லாட்டிக்கு ஆக்களுக்கு அவன்கிட்ட ஏற்கனவே ஏராளமான வேலைக்காரர் ஆளை முடிச்சு விடுங்க என்று சொல்றானோ, இவன் வாரானப்பா அவன் இரக்கம் கிடைக்க மாட்டோம். விளங்குதா? பல யோசனைகள் சும்மா சொல்லலாது. சும்மா எடுத்தோண்டு 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு புள்ள போனாலும் 2 மணி மட்டும் பார்த்துட்டு இருப்போம் பெரட்டுக்கு மட்டும். எங்கட வாழ்க்கையை யோசிச்சோம். அந்த அவசரத்துக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு சொல்லாம கொல்லாம் இதுல வச்ச காசு எடுத்துட்டு போயிட்டால் முதலாவது வேலை எதுவா இருக்கும்? பள்ளிக்கூடத்தால் இறங்கேக்க உனக்கு சொல்லி போட்டு எடுக்க தெரியாதா? ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? அதையே அந்த 100 ரூபாய்க்கு இப்படியான ஆட்கள் 100 கோடி அடிச்சா அனுராட புலனாய் விட்டான்னு போவோம். எங்க இருந்தாலும் ஆளை போட்டு படுக்க. இப்படி 100 கோடி அடிச்சோண்டு போனவன் எவ்வளவு அந்த சொல்ற சிச்சுவேஷன் விளங்குது அவங்களுக்கு. விரண்டு இளையகுமாரன் வந்து போடுறா சாப்பாட்டை தண்ணிய கலைப்பேற வந்து மூத்தவர் ஒருத்தர் நம்ம போட்டு தள்ளுவாங்க. நின்றவனுக்கு வாரான். ஆனாலும் அவன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக தகப்பனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. விளங்கும். இப்படியெல்லாம் அப்பா நடப்பார், இப்படியெல்லாம் கூப்பிடுவார், இப்படியெல்லாம் கை கொடுப்பார், இப்படியெல்லாம் கட்டி பிடிப்பார். அவன் நேக்கையில் விளங்கு. அவன் பார்த்தோம் அந்த தகப்பன் இரக்கம். அதுதான் தெய்வம், இதுதான் ஆண்டவர். இந்த கதை சொன்னது உண்மையான ஒரு உவம கதை. தான் இப்படித்தான்ன்றதை தான் இந்த கதையில் சொன்னேன். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட தகப்பனை நீங்கள் காணவே இயலாது. நம்ம ஊருக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு போனான்டா அவனுக்கு நாங்கள் படம் வச்சு மாலை போட்டு என்ன அஞ்சலி செலுத்துகிற உலகம். அப்பா அடிச்சது ஓட்டான் அப்படி போட்டான் பொடிச்சில் கொடுத்து எவ்வளோ செய்வோம்னு சொல்கிற ஆட்கள் விளங்க. இந்த கதையில் வர சம்பவம் தகப்பனுடைய அந்த இரக்கம் எவ்வளவுன்றதை வெளிப்படுத்துது. விளங்க. அதுக்காக அடிச்சு போட்டு அடிக்கடி நடுக்க வந்து இங்கே மன்னிப்பு அந்த கதை அதை பற்றி நான் கதைக்கிறேன். சரியா? இங்கே சேச்சியில் இருந்தோன்னு மலமலனுடைய புளியலை செய்து போட்டு வந்த அப்பா உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய நேசம் பெரியது, உங்களுடைய பாசம் பெரியது, பார்த்துக்கு இது செய்து விடுமாட்டு அந்த விளையாட்டெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. விளங்கு. பாச நேசம் எல்லாம் இதுக்கெல்லாம் பெறக்கூடாது. பேசாமல் ரசிக்கப்பட்ட மாதிரி ஒரு புலையும் விடாமல் பேசாமல் இருக்க வேண்டும். விளங்கு. சும்மா இருந்தோண்டு சும்மா நடுக்க மன்னிப்பு கேட்குறதும் அது இதெல்லாம் அந்த 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 சைட்டையும் யோசிக்க வேணும். இரக்கம் பெருசுன்னா ஒரு நாளைக்கு அந்த இரக்கம் கிடைக்காம அந்த கடும் கோபம் கொண்டு வரும். அதோட நீ சுக்கு நூறா போயிடுவேன். உனக்கு டைமே இருக்காது. கவனமாக இருக்கணும். கடவுளோட என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. சரியா? இரக்கம் இருக்கு, கிருபை இருக்கு, அன்பு இருக்குன்னு சில பேருடைய மோசமாக என்ன செய்யணும்? செயல்பட்டு கொண்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு அந்த ஆளுக்கிட்ட இரக்கம் கிரக்கம் எல்லாம் பூட்டி வச்சு போட்டு மற்ற பக்கத்தை காட்டும். எனக்கு இன்னொரு